Hello viewers, welcome to my channel EC63. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7 exercise number 7.8ல 7th question பார்க்கலாம். Find the dimensions of the rectangle. Dimensions of the rectangle, so lengthum breadthum கண்டுபிடிக்கணும் with maximum area that can be inscribed in a circle of radius 10 cm. So circle of radius 10 cm கொடுத்ததால given வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா equation of circle with radius 10 cm. அப்போ equation of circle ஓட equation தான் அதாவது அதுதான் உங்களோட given. So x square plus y square equal to r square, that is rக்கு பதிலா 10 square போட்டுக்கோங்க, ஏன்னா அவங்களே questionல கொடுத்திருக்காங்க. So equation given equation எழுதின பிறகு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா y கார்னர் பண்ணிப்போம். So y square is equal to 10 square minus x square. So y is equal to root of 10 square minus x square. இது equation 1 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஏரியா மேக்ஸிமம், அதுதான் உங்களோட ஃபங்க்ஷன். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2x 2y. ஓகேவா, அதாவது லெங்க்த்தை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இது ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டு x plus x 2x ஆயிடும். அதே போல் இது வந்துட்டு பிரெத் வந்துட்டு 2y ஆயிடும். ஸோ விச் இஸ் 2 2s are 4xy. yக்கு பதிலாக இந்த வேல்யூவை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போது ரூட் வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணோன்னா 16x ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணோன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இதுதான் நம்மளோட ஏரியா ஸ்கொயரை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதில் 16 மட்டும் வெளியே வச்சுக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயரை உள்ளே கொண்டு போய்ட்றோம். ஸோ 10 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4. இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், அதாவது ஃபஸ்ட்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 வந்து கான்ஸ்டன்ட்டு, 10 ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x கியூப். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நீங்கள் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா இந்த 16 அந்த பக்கமாக போய் 0 ஆகிடும். அப்போ அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும் அப்படியே இருக்கும். இப்போது 10 ஸ்கொயர் இன்டூ நாம் வந்துட்டு ஸோ நம்ம இதில் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 0 ஆகிடும். அப்போது இது வெறும் 2 ஆகிடும், இது வந்து 4x ஸ்கொயர் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கார்னர் பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயரை கார்னர் பண்ணால் 10 ஸ்கொயர் வந்து 100, 2 இங்கே இருக்குது, இந்த 4 இப்படி வரப்போ டிவைட் ஆகிடுது. ஸோ நான் 4 டேபிள்ஸில் அப்படியே இதை கேன்சல் பண்ணிவிட்டேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 50. அப்போ எக்ஸ் வேணும்னா ரூட் 50, 50யை 25 2s எழுதியிருக்கேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2 ஆகிடுது. சாரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5√2 அப்படி ஆகிடுது. இப்போது நம்மளுக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அடுத்த ஸ்டெப்பு, ஏன்னா மேக்ஸிமம் மினிமம் செக் பண்ணுறதுக்காக. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 16 அப்படியே இருக்குது, 10 ஸ்கொயர் அப்படியே இருக்குது. 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2 வந்துடும். 4x கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 12x ஸ்கொயர் வந்துடும். 12x ஸ்கொயர்னு வந்த பிறகு இது ஈக்குவல் டு 0 வந்து போடக்கூடாது. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடித்த பிறகு எஃப் டபுள் டேஷில் எக்ஸோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது 10 ஸ்கொயர் வந்துட்டு 200 10 ஸ்கொயர் வந்துட்டு 100 இன்ட்டு 2 வந்துட்டு 200 மைனஸ் 12x ஸ்கொயர், தட் இஸ் நம்ம இதை வந்து 5√2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் எனிவேஸ் நம்ம எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இது 50 ஆகிடுது. ஸோ -16 இன்ட்டு -400, ஸோ -6400 நிற்கிது. அதனால் இட் இஸ் மேக்ஸிமம் வந்துடுது, லெஸ் தேன் 0ன்னு வந்ததால். அவ்வளோதான். இப்போ மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணியாச்சு, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக டைமென்ஷன்ஸ் தட் இஸ் லெங்க்த்துக்கு வந்துடுறோம். லெங்க்த்து வந்து 2x, ஸோ 2√50. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 5√2, மல்டிப்ளை பண்ணால் 10√2. அடுத்தது பிரெத் வந்து 2y. yக்கு பதிலாக நம்மளோட முதல் ஈக்குவேஷனில் இருந்த y வேல்யூவை நம்ம எழுதிக்கிறோம். இதில் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 50 போட்டுக்கிறோம். ஸோ 50 போட்டுக்கிட்டு நாம் ஸோ 100 minus 50 ஆகிடுது. 50யை 25 2s பிரிச்சுக்கிறோம், விச் இஸ் 5√2. ஸோ 10√2ன்னு கிடச்சிருது. ஸோ லெங்க்த்தும் 10√2, பிரெத்தும் 10√2. லாங் ஷார்ட்டில் மறுபடியும் ஃபுல் சம் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க.
நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தான் நம்மளோட கிவன் ஈக்குவேஷன். அதிலிருந்து வையை கார்னர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பண்ணிக்கிறோம். இதிலிருந்து ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், 0 போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிருது. திரும்ப செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறோம், செகண்ட் வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது நெகட்டிவ் வந்ததால் மேக்ஸிமம்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். ஃபைனலாக டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் லெங்க்த்தும் பிரெத்தும் 2x 2y இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சம்மு முடிஞ்சிருது. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ வியூவர்ஸ்.